வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இந்த வீடியோவில் சமையல் எரிவாயு அதாவது எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்தப்படும் பயனாளிகளுக்கு மிக முக்கியமான புதிய தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன தகவல் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக அளவில் தற்போது ஏற்பட்டுள்ள போர் பதற்றம், அதாவது குறிப்பாக இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த நிலைமைகள் காரணமாக இந்த எரிசக்தி வளங்களில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக கச்சா எண்ணெய், கேஸு மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் கிடைக்கும் தன்மையில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கல்கள் உருவாகியிருக்கு. இந்த தாக்கம் இந்தியாவிலும் உணரப்படுகிறது. இதன் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான அந்த கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறதுல ரொம்ப தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால் சில ஹோட்டல்களில் செலவை சமாளிக்க முடியாமல் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. மேலும் சில ஏஜென்சிகள் பார்த்தோம் அப்படின்னா வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரை பதிவு செய்வதற்கான அந்த சர்வீஸ், அந்த சேவை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கடையில் பார்த்தோன்னா குழாய் வழி எரிவாயு அதாவது பிஎன்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே இனி எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்துறதுக்கான தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் தேவையில்லாத சிலிண்டர் முன்பதிவு செய்வது அல்லது பதுக்கி வைப்பது இது போன்ற செயல்களில் ஈடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பிஎன்ஜி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய பழைய எல்பிஜி இணைப்புகளை உடனடியாக எரிவாயு விநியோக நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதனால் அவர்கள் புதிய ரீஃபில் சிலிண்டரை பெற முடியாது. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்யறதுக்காகவும் விநியோகத்தை சீராக்கிறதுக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த பிஎன்ஜி இணைப்பு வைத்திருப்பவர்கள் இனி எல்பிஜி சிலிண்டரை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல். தேங்க்யூ.